தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ். 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல இருந்து 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி. கடற்கரை சாலையில் துவங்கிய பேரணியில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் எதிர்விளைவு ஏற்படுத்தும் மருந்துகள் கொள்முதல் செய்யப்படுவதில்லை, மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தகவல். புதுச்சேரியை ஒட்டியுள்ள சுங்கச்சாவடியில் மாதாந்திர பாஸ் கட்டணம் திடீர் உயர்வு. 3வது முறையாக உயர்த்தியதாக வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தி. உப்பளம் தொகுதியில் மெகா வேலைவாய்ப்பு முகாம். 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து துவங்கிய விழிப்புணர்வு மராத்தான் போட்டியை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், அமைச்சர் ராஜவேலு, முன்னாள் IPS அதிகாரி சைலேந்திர பாபு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் ஓடிய அனைவரும் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்துகளை புதுச்சேரி அரசு கொள்முதல் செய்வதில்லை என மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையம் நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள 1387 மருந்துகள் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளதாக எச்சரிக்கை அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சிறப்பு அழைப்பாளர் AV வீரராகவன் மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டி புதுச்சேரி மற்றும் தமிழக அரசு தலைமை செயலாளர்கள் மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை செயலாளர்களுக்கு மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ள 1387 எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை கண்டறிந்து அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தலைமை மருந்தக அதிகாரி டாக்டர் திருமலை சங்கர் வீரராகவனுக்கு பதில் விளக்க கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் புதுவை அரசு மருந்து கொள்முதல் அமைப்பு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையத்தின் அறிவுறுத்தலுக்கு இணங்க செயல்பட்டு வருவதாகவும், புதுச்சேரி அரசு மருந்தகத்தில் கொள்முதல் செய்யப்படுகின்ற மருந்துகள் மற்றும் மருத்துவ அறுவை சிகிச்சை உபகரணங்கள், பரிசோதனைக்கு கூட உபகரணங்கள் அனைத்தும் சுட்டிக்காட்டிய அறிக்கைகளின்படி விதிமுறைகள் பின்பற்றப்பட்டும் மருந்து கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ள மருந்துகளை எப்பொழுதும் கொள்முதல் செய்வதில்லை என்றும் அந்த விதிமுறைகளும் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளும் கடுமையாக பின்பற்றப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை ஒட்டியுள்ள 3 நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் கட்டணம் 3வது முறையாக உயர்த்தியதை அடுத்து வாகன ஓட்டிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். புதுவையை சுற்றியுள்ள 3 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளிலும் ஏப்ரல் தொடங்கி இதுவரை 3வது முறையாக தலா 10 ரூபாய் வீதம் மாதாந்திர பாஸ் சுங்க கட்டணம் இதுவரை 30 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளை சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிப்பவர்களுக்கான மாதாந்திர பாஸ் சுங்க கட்டணம் ஏப்ரல் முதல் பல இடங்களில் உயர்த்தப்பட்டு வருகிறது. ஏப்ரல் முதல் ஜூலை வரை இதுவரை 3 முறை தலா 10 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுவை திண்டிவனம் சாலை, மொரட்டாண்டி,
புதுவை பூண்டியாங்குப்பம் சாலை, சிலியமேடு, புதுவை விழுப்புரம் சாலை, கெங்கராம்பாளையம் என 3 சுங்கச்சாவடிகள் உள்ளன. இங்கு 330 ரூபாய் இருந்த மாதாந்திர பாஸ் கட்டணம் தொடர்ந்து உயர்த்தி வருகிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி மாதாந்திர சுங்க கட்டணம் 10 ரூபாயும், மே 23ஆம் தேதி 2வது முறையாக 10 ரூபாயும், தற்போது ஜூலை 25ஆம் தேதியில் 10 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது மாதாந்திர பாஸ் கட்டணம் ரூபாய் 360 அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது மாநிலம் முழுக்க 77 சுங்கச்சாவடிகளில் இது நடைமுறையாகியுள்ளதாகவும், அரசு வழங்கும் மொத்த விலை குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் சுங்க கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். நிதி அமைச்சகத்தின் உத்தரவுகளை தொடர்ந்து இந்த சமீபத்திய கட்டண மாற்றங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் அம்மா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற மெகா வேலைவாய்ப்பு முகாமினை சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன் துவக்கி வைத்தார். ஒரு வேலை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை முறையே மாற்றும். அதுபோல் ஒரு வாய்ப்பு இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். அதே நம்பிக்கையுடன் தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக அம்மா அறக்கட்டளை சார்பில் இலவச மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அந்த வகையில் இந்த ஆண்டு அம்மா அறக்கட்டளை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் உப்பளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் மெகா வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. அம்மா அறக்கட்டளையின் தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மருத்துவர் அணி செயலாளருமான பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு முகாமினை துவக்கி வைத்து பணியாணைகளை வழங்கினார். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ITI, டிப்ளமோ, பிடெக், எம்டெக், MCA மற்றும் அனைத்து பட்டதாரிகள் என வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. 50க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இதில் பங்கேற்று தங்களுக்கு தகுதியுடைய இளைஞர்களை நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் மூளை சாவு அடைந்த பெண்ணின் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதில் 4 நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சாலை விபத்தில் காயமடைந்து ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். அவரது குடும்பத்தினர் மனிதநேய அடிப்படையில் உறுப்புகள் மற்றும் திசுக்களை தானமாக வழங்க ஒப்புதல் அளித்தனர். இதையடுத்து ஜிப்மர் மருத்துவக் குழுவினர் 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கருவிழைகளை வெற்றிகரமாக அகற்றினர். தானமாக வழங்கப்பட்ட 2 சிறுநீரகங்கள் 2 நோயாளிகளுக்கு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டன. 2 கருவிழிகளும் பார்வையிழந்த 2 நோயாளிகளுக்கு பொருத்தப்பட உள்ளன. இந்த மனிதநேய செயலால் 4 நோயாளிகளுக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் அதிகரிக்க வேண்டும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுச்சேரியில் VP சிங் நகர், விஸ்வநாத நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பகுதி வாரியாக குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் அறிவித்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி VP சிங் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வரும் திங்கட்கிழமை 27/6/2026 அன்று சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற உள்ளதால் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை VP சிங் நகர், பேட்டையான் சத்திரம், காந்தி நகர், ஞானத்தியாகு நகர், கஸ்தூர்பாய் நகர், வீமன் நகர், திலாசுப்பேட்டை, கதிர்காமம், திண்டிவனம் ரோடு, முருகா தியேட்டர் சிக்னல் முதல் வீமன் நகர் பேருந்து நிலையம் வரை குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விஸ்வநாத நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் வருகின்ற 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மாணிக்க முதலியார் தோட்டம், தெபேசன்பேட், விஸ்வநாதன் நகர், லூர்து நகர், மகாத்மா காந்தி நகர் மேற்கு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயல் நகர் பகுதியில் அமைந்துள்ள பாண்டுரங்கன் ஆலயத்தில் நடைபெற்ற ஆஷாட ஏகாதசி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் பண்டரிபூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆஷாட ஏகாதசி திருவிழாவை ஒத்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயல் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கநாதர் ஆலயத்தில் ஆஷாட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபூர் ஆலயத்தின் கட்டமைப்பு மற்றும் வழிபாட்டு முறையை பின்பற்றி சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பண்டரிபூர் ஆலயத்தின் வடிவமைப்பை ஒத்த அமைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகும். ஜூலை 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெற்ற இந்த பெருவிழாவில் தினமும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீபாரதனை, பஜனை, நாம சங்கீர்த்தனம், ஆன்மீக சொற்பொழிவுகள், திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குறிப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மகாராஷ்டிரா பண்டரிபூர் ஆலயத்தில் நடைபெறும் ஆஷாட
ஆஷாட ஏகாதசி விழாவிற்கு இணையான ஆன்மீக மரபுகளுடன் புதுச்சேரியிலும் இந்த விழா நடைபெறுவது பக்தர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கார்கில் வெற்றி கொண்டாட்டத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்திற்கு அக்கட்சியின் தலைவர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கார்கில் போரில் இந்திய வீரர்கள் வெற்றி பெற்றதை அடுத்து கார்கில் வெற்றி கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் 27வது ஆண்டு கார்கில் வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் போர் வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் VP ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்டோர் கார்கில் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியின் போது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் ஒன்று கூடி ராணுவ வீரர்களை போற்றும் விதமாக பாரத் மாதா கி ஜெய் என கோஷங்களை எழுப்பி கார்கில் போரில் உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் நீட் தேர்வால் உயிரிழந்தவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் சுதேசி மில் அருகே சனிக்கிழமை மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கும் டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தின் போது காவல்துறையின் அடக்குமுறைக்கு ஆளான மாணவர்களுக்கும் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகியதையொட்டி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சிக்கு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி தலைமை தாங்கினார். அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற தலைவர் முருகன் நோக்க உரையாற்றினார். மாணவர் பெருமன்ற பொருளாளர் ஆகாஷ் நிகழ்ச்சியின் நோக்கம் குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் மாணவர் பெருமன்றம் மற்றும் இளைஞர்கள் பெருமன்றத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த குழுவின் பரிந்துரைகளை கொண்டு விருதுகள் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களின் கௌரவத்தை உயர்த்தும் நோக்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டுதோறும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது 4 பேருக்கும், முதல்வரின் சிறப்பு விருது 7 பேருக்கும், கல்வி அமைச்சரின் வட்டார விருது 10 பேருக்கும் என மொத்தம் 21 பேருக்கு மாநில நல்லாசிரியர் விருதுகள் வழங்கப்பட உள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மாநில நல்லாசிரியர் விருது ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விருது பெற 2025 டிசம்பர் 3ஆம் தேதி வரை 15 ஆண்டுகள் கற்பித்தல் அனுபவம் உள்ள வகுப்பறை ஆசிரியர்கள், 20 ஆண்டுகள் கற்பித்தல் பணி அனுபவம் கொண்ட தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், தகுதி பெற்றவர்கள், பொதுவாக ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இந்த விருதுக்கு தகுதி பெறுவதில்லை. ஆனால் விருதுகள் வழங்கப்படும் ஆண்டில் ஒரு பகுதி காலத்திற்கு பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்ற அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் பரிசீலிக்கப்படலாம். பள்ளி தலைவர்கள் ஆய்வு அதிகாரிகளுக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்குள் பரிந்துரை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், ஆய்வுக்குழுவினர் மாவட்ட குழுவிடம் பரிந்துரைகளை ஒருங்கிணைந்த முறையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், மாவட்ட குழு மாநில தேர்வு குழுவிடம் பரிந்துரைகளை 18ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்துவுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது.
புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்துவின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், CSR மேலாளர் திவாகரன் மற்றும் நிர்வாகிகள் முனைவர் முத்துவுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது சமூக மற்றும் தமிழ்மொழி வளர்ச்சி பணிகளை பாராட்டி நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று தொடர்ந்து மக்கள் பணியாற்ற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்திய பொது நிர்வாகம் புதுச்சேரி கிளை சார்பில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற கருத்தரங்கில் ஏராளமான மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையும் தனியார் பொறியியல் கல்லூரியும் இணைந்து இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு, தரவு மேலாண்மை மற்றும் இணையம் பாதுகாப்பு என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கல்லூரி துணை முதல்வர் முனைவர் ஐயப்பன் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் முனைவர் விஜயகிருஷ்ண நபாகா தலைமை தாங்கினார். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை தலைவர் முனைவர் தனபால் நோக்க உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு நிலைமை பற்றி விரிவாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவனத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவாக இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையின் இணை செயலாளர் முனைவர் ஜெயவிஜயன் நன்றி கூறினார். கருத்தரங்கில் மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,285 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,340 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.